ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலில் 500 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலே ரீச் பண்ணிட்டோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ சப்ஸ்கிரைபர்ஸ். அதுக்காக இந்த செலிப்ரேஷன் கேக், காஃபி கேக் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். அதுக்கு 2 டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் எடுத்து சுடுதண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு பவுலில் 2 முட்டை சேர்த்துக்கோங்க. முட்டை சேர்க்காதவங்க 1/2 கப் தயிர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 கப் சர்க்கரை சேர்த்து நல்லா பீட் பண்ணிடுங்க. நீங்கள் விஸ்க் வச்சே பீட் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் பீட் பண்ணிடுங்க. இப்போது இதில் 1/2 கப் பால் சேர்த்துக்கோங்க. 1/2 கப் வாசம் இல்லாத எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம கலந்து வச்சுருக்க காஃபி மிக்ஸையும் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிடுங்க. இதில் 1 கப் மைதா சேர்த்துக்கோங்க. 1/4 கப் கொக்கோ பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துட்டு நல்லா சலிச்சிருங்க. சலிச்சிட்டு இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. கடைசியாக இதில் 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதை பேக்கிங் ட்ரேக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு ஒரு 4-5 தடவை டேப் பண்ணிக்கோங்க. 5 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ண கடாயில் இதை வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு 45 மினிட்ஸ் டு 50 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் குக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி டூத் பிக் வச்சு பார்த்தீங்கன்னா அதில் ஒட்டாமல் வந்துச்சுன்னா நம்ம கேக் ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா ஆறட்டும். இதுக்கு மேலே நீங்கள் ஹெர்ஷீஸ் ஸ்ப்ரெட் போட்டு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அது கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சு, அதனால 2 நிமிஷம் இந்த மாதிரி ஹீட் பண்ணால் நல்லா க்ரீமியாக உங்களுக்கு கிடைக்கும். கேக் நல்லா ஆறிடுச்சு. இப்போ பட்டர் ஷீட் ரிமூவ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நம்ம ஹெர்ஷீஸ் ஸ்ப்ரெட்டு போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்ம காஃபி கேக் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நீங்கள் டெக்கரேஷனுக்காக நான் ஸ்வீட் கேண்டீஸ் போட்டுக்கிறேன். நீங்கள் சாக்கோ சிப்ஸும் சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாப்பி குக்கிங், ஹாப்பி பிளேட்.